வந்து ஃபேனை எப்படி செட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இது மாடல் ஃபேனு, இந்த டிசைன் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணணும். ஒரு ஃபேனும் ஒரு மாதிரி வரும். இப்போ நார்மல் ஃபேனில் நார்மலாக டிசைன் இல்லாமல் இருக்கும். நம்ம டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கை வந்து வளையாத மாதிரி நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி பிடிச்சிக்கணும். ஏன்னா வளர்ந்துச்சுனாக்கா காற்று சரியாக நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் செட் பண்ணியாச்சு. இது பேர் வந்து காட்டுறதுன்னு இது வந்து கண்டிப்பாக முக்கியம். இது வந்து கண்டிப்பாக முக்கியம். நம்ம ஃபேன் டைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போல்ட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஹோலில் இப்படி போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சி விட்றணும். கையில் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்டிங் பிளேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேன் ராடு. இதில் ஹோல் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் தான் நம்ம போல்ட் ரெண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த ஹோலில் ஒயரு கொடுத்து இந்த இதில் வந்து இந்த ஹோலில் ஒயர் எடுத்துக்கணும். ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணலாம். ஸ்பேனர் இல்லைன்னா கட்டிங் வச்சு டைட் பண்ணலாம். 2 கட்டிங் வச்சு நம்ம டைட் பண்ணலாம். அது கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ நான் ஏன் ஒன்று வச்சு டைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போல்ட்டு வந்து கரெக்டாக பிடிச்சிக்கும். இதில் நமக்கு வந்து அதனால் இது சுத்தாது. அதனால் நம்ம ஒரு பக்கம் டைட் பண்ணுறதுக்கு மட்டும் இது டைட் பண்ணாலே போதும். ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இந்த கேப் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். மேலே விரிஞ்சிருக்கும், கீழே டைட்டாக இருக்கும். உங்களுக்கு இதிலே தெரியும். உங்களுக்கு இதிலே ஃபுல் டைட் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பேனர் தேவைப்படும். ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இந்த காட்டர் பண்ண இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த காட்டர் பண்ண இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அதை நம்ம செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வளைச்சி விட்டிங்கன்னா பின்னு உங்களுக்கு வெளியில் வராது. இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க ஏன் போடுறோன்றதை பார்த்தீங்கன்னா இந்த போல்டு லூஸ் ஆகி வெளியில் வராமல் இருக்கும். பார்த்தா மரம் தெரியும் உங்களுக்கு.